இன்றைக்கி சண்டே சமையல் வந்து சூப்பரான சண்டே சமையலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய மீனும் ஏகப்பட்ட மீன் சாக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரிங்க. சாக்கு பை இப்போ போய் வாங்கிட்டு வந்துடுவோமா? வாங்க, என்ன ஃப்ரீ மீன் என்னன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டு விவரமாக சொல்கிறேன். நம்ம வந்து மீன் வாங்குகிற இடத்துக்கு கிளம்பிட்டோங்க. மீன் வாங்குகிற இடத்துக்கு இதோ அங்கே, அது எனக்கு கிட்டக்க வச்சு காமிக்கிறதில்ல. இப்போ வாங்க, நான் போவையிலேயே காமிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. 2 சைடும் வயல்காடு, நடு சென்டரில் குளம், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். வாங்க போயிடலாம். இது வந்து ரிங் ரோடுங்க. இங்கே எங்கள் ஊரில் ரிங் ரோடு வருது. அந்த ரோடு பாருங்கள், அந்த குளத்துக்கு நேராக கரெக்டாக போயிட்டுருக்கு. வயல்காட்டை பாருங்கள், சூப்பராக அருமையாக இருக்குது. போன வருஷம் வரையில் இந்த ரோடு வந்து ஒரே மண்ணாக அப்படியே சேரும் தண்ணிமாக கிடந்துச்சு. இந்த வருஷம் ரிங்கு ரோடு வந்துடுச்சு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கதே இந்த ரிங்கு ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே பிடிச்சிட்டாங்களா, பிடிச்சி பங்கு வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், போய் பார்ப்போம். மீனெல்லாம் பிடிச்சி சூப்பராக கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. முட்டை கொட்டி வச்சுருக்காங்களா? இது என்னமா தான் பங்கு வைப்பாங்க. சூப்பராக எடுத்து இந்த மாதிரி பங்கு வைப்பாங்க. இப்போ எல்லாம் ஒரு இதாக முட்டை கொட்டி கிடக்கிறதெல்லாம் இப்போ எத்தனை பங்கோ அத்தனை பங்கு வச்சுருவாங்க. இது வந்து 250 பங்கு 300 பங்குங்க. இதுதாங்க குளம். இந்த குளத்தில் பிடிச்ச மீன் தான் இந்த மீன். சூப்பரான சிலேபி. எங்கள் ஊர் சிலேப்பியை பாருங்கள். எங்கள் ஊர் குளத்து மீன் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. இந்த இருக்கு பாருங்க. பாருங்க மீனை பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அருமையாக இருக்கு பார்த்தீங்களா? உயிர் மீனுங்க. வாய் பொழந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் கரையேற்றி இருக்காங்க. இது என்ன மீன்? இது இங்கே நல்லா முண்டிக்கிட்டு கிடக்கு எல்லாம். இது வந்து ஏதோ கடல் தேங்காய் என்னமோன்னு சொல்லுவாங்க. கடல் தேங்காய் என்னமோன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. எவ்வளோ மீன் பாருங்கள். இந்த மீன் வேஸ்ட் மீன். இது என்னமோ மீன் தெரியலங்க. மீனெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வீட்டுக்கே வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் கொட்டிடுவோமா? மீன் இந்த வாட்டி பெரிய பெரிய மீனாகவே இல்லைங்க. சூப்பர் மீன். ஆனால் சிலேபி. இது என்னன்னு விவரமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு ஆள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு கூறுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாக்கா அவங்க 2 வரி கொடுக்கணும். அதனால் 2 கூறு நமக்கு. நம்ம வீட்டில் பையன் இருக்காப்லையா, அதனால் எங்களுக்கு 1, அவங்களுக்கு 1. எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு 1, கையிலுக்கும் விஜய்க்கும் 1. அதனால் 2 கூறு இது. அதனால் அதிகமாக இருக்குது. இது எப்படி ஒரு 5 கிலோ மீன் இருக்குமா? 5 கிலோ மீன் கூடவே தான் இருக்கும். ஆனால் சூப்பர் மீனுங்க. உசுரோட அருமையான மீன். டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க. அந்த குளத்து மீன் தனி டேஸ்ட் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிடலாம். இதை எல்லாத்தையுமே இப்போ நான் வைக்கல. கொஞ்சோண்டு யாருக்காவது கொடுத்துட்டு, இவ்வளோ இப்போ நம்மளால சாப்பிட முடியாது, யாருக்காவது கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சமாக தான் கழுவி. எங்கள் வீட்டு பொண்ணும் இல்லை, ஊருக்கு போயிடுச்சு. அதனால் கொஞ்சமாக கழுவி குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பிஸியில் வச்சுட்டு யார்ட்டையாவது கொஞ்சம் கொடுத்துடலாம்னு இருக்கேன். கொடுத்துருவோம். சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். கையிலே வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு உலைய வச்சுடு. மாமா கட் பண்ணி கொடுப்பாவில் நான் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த வாழ்நாளையிலே இன்னைக்கு தான் எவ்வளோ நீங்கள் மீன் கட் பண்ணியிருக்கீங்களாப்பா? இது இல்லையும் இன்னைக்கு தான் பண்ண போகிறாப்ப. அது பண்ணலாம் தெரியாது, ஏதோ பண்ணி கொடுக்கட்டும். ஆனால் நிறையா இருக்குது. மணியும் 11 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அது கூறு வைக்கவே லேட்டாக ஆயிடுச்சு. இப்போ 11 மணிக்கு தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். இப்போ வந்து ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு மீனை சுத்தம் பண்ணிட்டு போயிடுவோம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஒரு வழியாக மீனை. நல்லா கோலமாக வள்ளி போட்டு கரன்னு தேய்ச்சி பளிச்சுன்னு சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நாளை ஆயிட்டுங்க. நெருக்கி இதே 1 மணி நேரம் ஆயிடுச்சு தேய்க்கிறதுக்கு.
இன்றைக்கி ரொம்ப லேட்டு 2 மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு. இறக்கிது எனக்கே. இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை பாதி எடுத்து இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். பாதியை தாங்க குழம்பு வச்சுட்டு வறுக்க போகிறேன். நாளைக்கு எங்கிட்ட பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் வந்துடும், பொண்ணெல்லாம் வந்துடும். நாளைக்கு வறுத்து இல்லை ரசம் வச்சு சாப்பிட்டா கூட போதும். ஏன்னா இன்றைக்கி வைக்கிற குழம்பே நான் சேர்த்து தான் வைப்பேன். நாளைக்கு ஒரு ரசத்தை வச்சுக்கிட்டு மீனை வறுத்துக்கலாம். எங்களுக்கு 2 பங்குன்னு சொன்னாங்க. நான் ஒரு பங்கு மீனை வச்சுக்கிட்டு ஒரு பங்கு மீனை கடையில் வேலை பார்க்குறாங்கள பிள்ளைங்க, அவங்கள்ட்ட கொடுத்து வீட்டில் கொண்டு கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டேன். அவங்களும் கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பிரித்து தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். வந்து இப்போ குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ஒரு கழுவிட்டு ஒரு டப்பாவில் அள்ளி மூடி வச்சுட்டோம்னா அப்படியே இருக்கும். நைட்டு வந்துடுவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, பொண்ணெல்லாம். அதனால் நைட்டு வந்து சாப்பிட்டுக்குவாங்க. குட்டிக்கு மீன் தான் பிடிக்குமே. ஆமாம், எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு வேறு எதுவுமே பிடிக்காதுங்க. இந்த மீனுன்னா அவனுக்கு விசுறு நல்லா சாப்பிட்டுக்கும். எங்கள் பேத்திக்கு மீனுன்னா பிடிக்காது, அதுக்கு வந்து நண்டு தான் பிடிக்கும். எங்கள் குட்டி பையன் மீனுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் நம்ம 2 நாளைக்கெல்லாம் வைக்க போகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். நாளைக்கு செஞ்சிடுவேன். நாளைக்கு காலையிலே செஞ்சுடுவேன். அப்புறம் வந்து ஆடி செவ்வாய் சாப்பிட மாட்டோம். அப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையாக விடும். இதை கொண்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பிரித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம மீன் குழம்பு நான் மீன் கழிக்கிற வரத்துக்குள்ளே கையில் என்ன பண்ணியிருக்காப்புனா சாதம் வடிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சிருக்காப்புல தேவையான புளி எடுத்து கொடுத்துட்டு போனேன். அதை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்காப்புல. அதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்ல பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி. தேவையான உப்பு. நம்ம மீன் குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, அந்த பொடியில் தேவையான பொடியை போட்டுக்கலாம். இந்த பொடி போட்டாலே தனி டேஸ்ட்டு. இப்போ நான் குழம்பு கரைச்சி ரெடியாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் சூடாகிடுச்சு. நல்லா 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுக்கும். வெந்தயம் நல்லா வெடித்து விட்டாரு. வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கு 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுருக்கேன். ஏன்னா மீன் அதிகமாக இருக்கா, அதனால் காரமாக இருக்கணும். அதனால் போட்டு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போ நான் குழம்பு இதுலேயே தக்காளி, தேவையான உப்பு, மீன் குழம்பு மசாலா, ஒரு மசாலா தானே போடுறோம், போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்ற போகிறாங்க. இன்றைக்கி நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். எங்கள் வீட்டு பொண்ணுக்கு வந்து தேங்காய் ஊற்றலாம் பிடிக்க மாட்டேங்குது குழம்பு. அதனால் அது கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி வச்சா தான் நைட்டு வந்து சாப்பிடும். அவ்வளோதாங்க. மணி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக 2 அடுப்பு வச்சாச்சு. ஊற்றிக்கிற குழம்புல எடுத்துக்கிட்டு சாதம் முன்னாடியே வச்சாச்சு. இப்போ இந்த நம்ம எப்போதும் பலவாறு செய்கிற இடத்துல இது மீனை வறுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக வறுத்துட்டோம்னா கூட எங்கள் மாமியாருக்கு சாப்பாடை வச்சுட்டு அப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். 4 ஆயிடுச்சு. என்ன வறுக்கணுமா? அது என்ன வறுக்கணும். முழு மீனாக 2 மீன் போட்டிருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். குளத்து மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. ஆனால் இந்த சிலேபி மீனுங்கிறது வந்துங்க இது எப்படி சொல்கிறதுன்னா விரால் மீன் மாதிரி முள் இருக்காது. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா ஊட்டி விடலாம். டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சிலேபி மீன் தான். நம்ம சிலேபி மீனே உடலங்கிறாங்க, வெறும் சிலேபி மீன் தான் வந்துச்சு. விரால் மீன்லாம் ஏலம் விட்டுருவாங்களா? எத்தனை இதுப்பா 200 எத்தனை கூறுன்னு பார்த்தீங்கன்னா 253 கூரம். அத்தனை குடும்பம் இருக்காது. ஆனால் வீட்டில் 2 வரி வாங்குறாங்களா, அது மாதிரியும் இருக்கும் சேர்த்து. இப்போ நம்மலாம் 2 வரியில் 2 வரியெல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி 256 கூறு போட்டிருந்தாங்க. எத்தனை கூறுப்பா போட்டிருந்தாங்க? 253 வரியா. ஆனால் கூறு வந்து அது எப்படி கூட வரும்? கூறு கூட வரும். குடும்பம் வந்து 253 குடும்பம். கூறு வந்து 1.5 வாங்குறவங்க இருக்காங்க, 2 வாங்குறவங்க இருக்காங்க, 3 வாங்குறவங்க இருக்காங்க. ஒரு வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளைனா 4, 3 ஆம்பளை பிள்ளைனா 3. நம்ம வீட்டில் விஜய் ஒன்று, எங்களுக்கு ஒரு 2 போடுறாங்கன்னா அந்த மாதிரி வீட்டுக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளை இருக்காங்க அது 2 அந்த மாதிரி கூறு வச்சுவாங்க. இந்த மாதிரிலாம் உங்கள் ஊரெலாம் செய்வாங்களா என்னன்னு கமாண்டில் சொல்லுங்கள். அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி தேடி வச்சு வாங்கி சாப்பிடையில டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாம் குளத்து மீன் எங்கே கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்ப்போம். நல்லா கொதிச்சதுக்கு பாடு
கொஞ்சமாக இது தேங்காய், சோம்பு, சின்ன வெங்காயம் அதை அதில் சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்துட்டு பிற்பாடு தேங்காய் போட்டேன்னா தேங்காய் போட்டு நல்லா கொதிக்கலாம் வேணாங்க. உடனே நம்ம மீனை சேர்த்துடலாம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துருவோம். மண்டை ஃபுல்லாக தூக்கி வச்சுட்டேன். எனக்கு மண்டை நிறைய நான் எப்போயுமே கடையில் வாங்கினாலுமே எனக்கு அவ்வளோதான் பெருசாக இருந்தால் போடுவேன், இல்லை போட மாட்டேன். இதில் ஒரு 4 மண்டை போட்டிருக்கேன். பாக்கியெல்லாம் தூக்கி போட்டேன். அவ்வளோதாங்க. மீனை போட்டு நல்லா கொதிக்கட்டும். இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சமையல்லாம் முடிஞ்சிச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல். மீனுக்கு எனக்கு மாங்காய் எல்லாமே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீன் நிறையா இருக்கா, அதனால் மாங்காயும் போடல. ஒரு மீன் வறுவல் எல்லாமே அருமையாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பு மீன்னாலே தனி ருசி. இன்றைக்கி நல்லா எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சது மாதிரி கொஞ்சம் குழம்பும் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். சூப்பரான மீன் குழம்பு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி மீனெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. ரெக்கட்டையெல்லாம் வெட்டிட்டு அது 4 கிலோ இருக்கும் மீன். அதனால் ரெக்கட்டையெல்லாம் வெட்டி நல்லா கோலமாக போட்டு தேய்ச்சி கொடுத்தாங்க. நான் பீஸ் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வந்துட்டேன். அதனால் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி இன்றைக்கி மீன் குழம்பு வச்சாச்சுங்க. எப்படி வச்சாலுமே இந்த மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாப்பிடலாமா? மணியும் 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. எங்கள் ஊரில் இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க. பொது மீன் அப்படி பிடிச்சி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது ஒரு சூப்பராக வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கினாலும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிராமத்தில் செய்வாங்க. அந்த மாதிரி கிடா வெட்டி போன வாரம் பீரியட் போனோமா அந்த மாதிரிலாம் உங்கள் ஊர்லாம் செய்வாங்களா என்னன்னு கமாண்டில் சொல்லுங்கள். நல்ல பெரிய பீஸாக ஒரு பீஸ் வைக்கிறது. இன்னைக்கு மீனாக சாப்பிட்டுக்கங்கப்பா. எப்படி குழம்பு, உப்பு, காரம், பருப்பு? மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. அந்த குளத்து மீனே நல்லாயிருக்கும். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. எல்லோரும் வாங்க சாப்பிட. காரமும் ஓரளவுக்கு நல்லா வெட்ட வடையாக எடுத்துக்காது. மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் விலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குளத்து மீன்னா குளத்து மீன் தாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக தேன் மாதிரி இருக்கு குழம்பு. உங்கள் ஊர்லாம் அந்த மாதிரி கிராமத்து வீட்டில் செய்வாங்களா? இந்த மாதிரிலாம் பொது மீன் மாதிரி தான் குடிச்சு கொடுப்பாங்களா? என்ன ஏதுன்னு எல்லாம் கமாண்ட் சொல்லுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல் ரொம்ப சூப்பரான சண்டே சமையல். எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, எங்கள் ஊரே இன்றைக்கி மீன் குழம்பாக தான் இருக்கும், மீன் வருவாளாக தான் இருக்கும். வீட்டுக்கு இது மாதிரி 4 கிலோ 5 கிலோ 4 பங்கு 5 பங்கு வாங்குறவங்களாம் இருக்காங்க. எங்களுக்கு 2 பங்கு. அந்த மாதிரி இன்றைக்கி சொந்த மந்தையெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கி சாப்பாடாக செய்வாங்க. மிச்சம் இருக்க மீன் ஊர் வரைக்கும் நிறுத்திடுவாங்க. அவ்வளோ மீன் என்ன செய்யுது? அதனால் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டோம். கொஞ்சம் எங்கள் வீட்டு பேர் பிள்ளைங்க பிஸ்னஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.